குளங்காத்து குடும்பத்துக்கு உண்டான நிலை இல்லாமல் தெய்வ வழிபாடு கொண்டு வந்து கொடுக்காம தெய்வத்தை கட்டி காப்பாற்றாமல் குடும்பத்தில் அந்தர சிந்தரையாக்கி குடும்பத்துக்குள்ள தீராத பிரச்சனை இப்போ ஒன்று வந்து முடிஞ்சிருக்கு. சரியா? நடந்த நிலைக்கு இன்னுமே அதை உடம்பை விட்டு இறங்கலை. உன்னோட கட்டின மனைவியோட உடம்பை விட்டு இன்னுமே இறங்கலை. 2 பேர் உள்ளுக்குள்ளே இருக்காங்க. அது நிற்கிறதே ஏவலை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. உன்னோட 10 வருஷ பகை மண்ணுக்கு மழைக்கு வந்த பிரச்சனை உன் குடும்ப வழியில். சரியா? நிற்கிற நிலையில் நீயும் ஓடிக்கிட்டு தான் இருக்க. எத்தனை சம்பாதிச்சாலும் நிற்கிறதுக்கு உண்டான வழி இல்லை. மன கஷ்டங்கள் அதிகமாக உனக்கு இருக்குது. வீட்டு வாசல் வீட்டுக்குள்ளார ஏறி நின்னாலே குடும்பத்துக்குள்ளார சங்கட சச்சரவு. கணவன் மனைவி இப்படி நிற்கிறவங்க இப்படி தான் நிற்கிறீங்க. குழந்தைங்களுக்கு உண்டானது சரி, உடல்நிலையிலேருந்து எல்லாமே மாறி நிற்கிறப்பா. உன் நிலைக்கு வந்து அந்த இடத்துல உனக்கு எதிர்பார்த்த மாதிரி நீ போகிற வழியில் ஒரு கருத்து சாமி போயிட்டு. சரியா? நின்று வணங்கி கையெடுத்து கும்பிட்டு கனி ஒன்று வச்சுப்போ. வண்டி வாகனத்தில் ஏற்கனவே ஒரு அடி பட்டாச்சு, பட்டையே இல்லையா? அந்த அடிப்பட்டதுக்கு உண்டான நிலை இன்னொன்று தட்டு தடுமாறி நின்றுச்சு. அந்த தட்டு தடுமாறி போயிருந்தால் ஆள் உசுரே போயிருக்கும். அந்த நிலைக்கு உன்னை மாற்றி கொடுத்துட்டாங்க. அத்தனையும் உனக்கும் உன் மனைவிக்கும் இருக்கிற பொருள் தான் காரணம். குடும்ப வழியில் பண்ண வினை, அப்பா விட்டு வழியில் வந்த வினை அத்தனையுமே குடும்பத்துக்குள்ள முட்டி மோதி நிற்கிறப்பா பண்ணினேன். நிற்கிற நிலைக்கு வீட்டுக்குள்ளார நிம்மதி இறந்தாச்சு. எத்தனை நீ சம்பாரித்து உன் உள்ளுக்குள்ளார கொண்டு போனாலும் இருக்காதாங்க. புரியுதா இல்லையா? வண்டி வாங்கணும் இன்னும் 6 மாதத்துக்கு சரியில்லை. கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருக்கணும். உன் கூட பழகிறவான் உன்னோட அதே வேலை செய்கிறவனை உனக்கு உன் மேலே ஒரு கண்ணு வச்சு நிற்கிறான். உன்னோட நீ இருக்கிற இடத்துலையும் உனக்கு போட்டி போகாமல் அதிகமாக வந்துச்சு. பார்த்து சூதானமாக இருக்கணும். பொருளை எடுத்துக்கோ. மனைவிக்கு உண்டான பொருளையும் எடுத்துட்டு அது உள்ளுக்குள்ளே இருக்கே வெளியே ஏற்றி விட்டுட்டு, இல்லைன்னா குடும்பம் மறுபடியும் பிரச்சனை கொண்டு வந்து அது வேறு திசையில் நீ வேறு திசையில இருக்கிற மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு வெறுப்பு வந்துடும் மனசுக்குள்ள. சரி பண்ணி கொண்டு பொருளை போய் எடுத்துக்கொள்ள.